ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புதினாவில் கொஞ்சம் எள்ளு சேர்த்து சட்னி பருப்பானுங்க. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அந்த சட்னி பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தோசைக்கு இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஒரு 2 பிடி கடலை எடுத்திருக்கேன், வேர்க்கடலை. இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெயை போட்டு தான் வறுத்துருக்கேன். இப்போ ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இன்னும் இதில் கொஞ்சம் நிறைய பொருள் சேர்க்கணும். இது முதல்ல வறுப்படட்டும். இப்போ சாம்பார் வெங்காயம் அது ஒரு 2 கைப்பிடி அளவு, மீடியம் சைஸ் தக்காளி 2 அதுவும் கட் பண்ணி போட்டுக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா அந்த தக்காளி நல்லா சாஃப்டாயிரும். இப்போது ஒரு சின்ன ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். கொஞ்சம் நல்லாவே அதை வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இப்போ கடைசியாக எள்ளு 3 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுப்படட்டும். நமக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கினதும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினாவை சேர்த்துக்கலாம். எப்போவுமே புதினா எண்ணெயில் போட்டு நாங்கள் வதக்க மாட்டோம், அந்த வாசனை பிடிக்காது. அதனால் இப்படி தான் செய்வோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நான் தோசை ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு முருகலான தோசை ஊற்றிருக்கேன். இந்த தோசைக்கு அந்த சட்னி ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இட்லிக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3 தோசை போட்டிருக்கேன். நீங்களும் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். நல்ல வாசனையும் சுவையுமா சூப்பராக இருக்கும். இப்போது அந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அரைச்சி கொண்டு வந்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், சட்னி முடிஞ்சு போச்சு. அருமையான சுவையான ஒரு எள்ளு புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக வந்திருக்கிற தோழியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி பாருங்கள். அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். அவ்வளோதான், தோசை சட்னி ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.